ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்னையில் சரியான மழை. அதனால் சுட சுட நகட் செய்யலாம் வாங்க. 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்ச உருளைக்கிழங்குல 2 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கையில் ஒட்டுனுச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கையில் ஏதாச்சும் எண்ணெயும் நெய்யும் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அதுக்கு நல்லா தட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா தட்டி நடுவில் கொஞ்சம் சீஸை வச்சுக்கலாம். சீஸை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் இது மாதிரி வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனா எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா உருட்டி பிரெட் தூளில் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பரட்டிடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ண வச்சா நகட்ஸை போட்டுக்கலாம். இப்போ மெதுவான தீயில போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு வேக விடுங்க. எல்லாமே பொன்னிறமாக ஆனோடனே எடுத்துடலாம். இதை நீங்கள் சீஸ் போடாமலையும் செய்யலாம். சீஸ் போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சூடாக எடுத்து சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, எங்கள் அம்மா பிரித்து காமிக்கிறாங்க. ரொம்ப சூடாக இருக்கு, அதனால பிரிக்க முடியல. சீஸ்னா உருகி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.